வெண்ணெய் வீட்டுக்கு வாடா. அமைச்சர் சேகர்பாபு உதிர்த்த வார்த்தை. எங்க செட்டிநாட்டு சீமையில் எல்லாம் தான் சொன்னா வெட்டிடுவாங்க. அந்த அடிப்படையில் சவுக் சங்கர் இல்லத்தின் மீது மனித மலத்தை கரைத்து ஊற்றியிருக்கிறார். சுவர்களில் ஊற்றினார்கள், தரையில் ஊற்றினார்கள் என்பது கூட கலியில் விட்டு விடலாம். வெந்து கொண்டிருக்கிற சோற்றில் ஊற்றியிருக்கிறார். படுபாவி கேவலமான ஒரு சூழலை உருவாக்கியது அமைச்சர் சேகர்பாபு தான் என்று அந்த ரவுடி சொல்லுகிறார். 20 லட்சம் ரூபாய் பணம் பேரம் பேசப்பட்டதாக எனக்கு தகவல் கிடைத்தது. இந்த உடை எப்படி போனது? நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் மரணத்தில் ஜொமேட்டோ உடை அணிந்து தான் போய் வெட்டி போட்டுறாங்க. அதே தான் இன்னைக்கு சவுக் சங்கர் வீட்டில் இன்னைக்கு துப்புரவு பணியாளர் உடையை மாட்டிக்கொண்டு போய் பிஐ கரைத்து ஊற்றியிருக்கிறார். அப்போ 2 1 தான். அப்போ அந்த 2 சம்பவத்தையும் திட்டமிட்டது ஒரு தலைமை. அந்த தலைமை யார்? ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் சேகர்பாபு அவர்களுக்குமே ஏதோ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை, அவங்க 2 பேருக்குமே ஒரு முரண் இருந்தது அப்படின்ற செய்திகளும் அதே வேளையில் பரவுது. ஏற்கனவே ஸ்டாலின் குறைவான வாக்குகளில் வெற்றி பெற்றதே அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கால தான். அந்த களத்தில் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் போட்டியிடுகிற போது 17,000 வாக்குகளை வாங்கியிருக்கிறார். அங்கே யார் டான் என்கிற ஒரு போட்டியும் இருக்குது. அமைச்சர் சேகர்பாபுவும் அங்குதான் இருக்கிறார். அப்போ அமைச்சர் சேகர்பாபுவிற்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் பல முறை மோதல் இருந்திருக்கிறது. அது பல கட்டங்களில் வளர்ந்து வந்திருக்கிறது. அடுத்த முறை இவன் உயிரோடு இருந்தால் நான் தோற்று விடுவேன் என்பதும் ஸ்டாலினுக்கு தெரியும். அப்போ எதை எங்கே கச்சிதமாக முடிக்க வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்தி ஒரு பெரிய நெட்வொர்க்கிலே அவரை கொலை செய்திருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் அருண் அவர்களும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள். ஆகையால் இதை மூடி மறைப்பதற்கு திட்டமிட்டு அருண் வேலை செய்கிறார் என்கிற சந்தேகம் நமக்கு வலுவாக இருக்கிறது. குண்டர்களையும் குண்டாந்தடிகளையும் கருப்பு உடையடித்து ஜெயலலிதாவிற்கு பாதுகாப்பாக 40 பேரை போட்டு ஜெயலலிதாவை கண்காணித்த பெருமை இந்த சேகர்பாபுக்கு உண்டு. ஆகையால் தான் சேகர்பாபுக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை அன்றைக்கு ஜெயலலிதா அம்மையார் கொடுத்தார். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய சிந்தனையாளர் திரு முகில் வீரப்பன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார், சமீபத்தில் அமைச்சர் சேகர்பாபு அவர்களுடைய ஒரு ஆடியோ ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்திடுது. அந்த ஆடியோவில் பேசின விஷயங்களும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த நம்மளுடைய சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீட்டில், ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் அவருடைய வீட்டில் பல விஷயங்கள், அதாவது கூட்டமாக சில பேர் போய் அவருடைய வீட்டில் சாக்கடை மலம் இது எல்லாமே வீசினாங்க. அதில் ஒரு போராட்டமே நடந்தது அப்படின்றத பார்த்தோம். அந்த போராட்டத்துக்கு பின்னாடி சேகர்பாபு அவர்கள் தான் இருக்கிறாரு, செல்வப்பிறந்தகை அவர்கள் தான் இருக்கிறாரு அப்படின்ற சர்ச்சை இருந்தது. ஆனால் அதுக்கு பின்னாடி இருந்தது சேகர்பாபு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை அந்த ஆடியோ ஏற்படுத்துதோ, ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிற வகையில் அந்த ஆடியோ இருக்கு அப்படின்றத எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்தது, எல்லோருடைய கருத்தாகவும் இருந்தது. உங்களுடைய பார்வையில் நீங்கள் அதை எப்படி அணுகிறீங்க? அந்த ஆடியோ நோட்டை பற்றின உங்களுடைய பார்வை என்ன? வெண்ணெய் வீட்டுக்கு வாடா. சட்டத்தின் மீது சத்தியம் செய்திருக்கிற அமைச்சர் சேகர்பாபு உதிர்த்த வார்த்தை. எங்க செட்டிநாட்டு சீமையில் எல்லாம் தான் சொன்னா வெட்டிடுவாங்க. தாயை பழிப்பது தவறானது என்பதை கூட அமைச்சருக்கு தெரியாமல் பேசுகிறார். பேசட்டும், அதிகாரம் கையில் இருக்கிறது. ஆட்டம் போடுகிறார்கள், அகங்காரம் ஏறி இருக்கிறது, திமிர் பிடித்து அலைகிறார்கள். தன்ராசி என்கிற குளத்தூர் பகுதியை சேர்ந்த ஒரு ரவுடி, அவருடன் சேர்ந்து 57 பேருக்கும் மேற்பட்டவர்களை அமைச்சர் சேகர்பாபு ஏற்பாட்டின் அடிப்படையில் சவுக்கு சங்கர் எழும்பூர் பகுதிகளில் யாருக்கும் தெரியாமல் 3 மாதங்களுக்கு முன்புதான் புதிய வீடு வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டிலே தன் தாயாரை வைத்திருந்தார். எவருக்கும் தெரியாத வீடு எப்படி குளத்தூர் தன்ராசிக்கு மட்டும் தெரிந்தது. 6வது வார்டு கவுன்சிலருடைய கணவர் சதீஷ்குமார் அவர்களுடைய ஏற்பாட்டின்படி தான் தன்ராஜ் அவர்கள் கிட்டத்தட்ட 55க்கும் மேற்பட்டவர்களை அனுப்பினார்கள். 23/3/2025 சவுக் சங்கர் அப்பொழுதுதான் வீட்டை விட்டு கிளம்பியிருக்கிறார். சவுக் சங்கருக்கும் நம்மளுக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது. என் கொள்கைகளுக்கு எதிரானவர், அடித்தட்டு மக்களுக்கும் எதிரானவர். அன்றாடங்காட்சி மக்கள் அவருக்கு பிடிக்காது. இருந்தாலும் பாதிப்பு எங்கே நிகழ்கிறதோ அதன் பக்கம் நிற்பது தர்மத்தின் அடையாளம், அறத்தின் கூற்று. அதுதான் தமிழர் வாழ்வு. அந்த அடிப்படையில் சவுக் சங்கர் இல்லத்தின் மீது மனித மலத்தை கரைத்து ஊற்றியிருக்கிறார்கள்.
சுவர்களில் ஊற்றினார்கள், தரையில் ஊற்றினார்கள் என்பது கூட கழுவி விட்டு விடலாம். வெந்து கொண்டிருக்கிற சோற்றில் ஊற்றியிருக்கிறார்கள் படுபாவிகள். புழங்குகிற சாமான்களில் ஊற்றியிருக்கிறார்கள், சாப்பிடுகிற தட்டில் ஊத்தெரித்திருக்கிறார்கள். துப்புரவு பணியாளர்கள் உடையணிந்து கொண்டு அவருடைய இல்லத்திற்குள் புகுந்து இது போன்ற காரியங்களை செய்கிறார்கள் என்றால் மனிதநேயமே இல்லாதவர்கள். வேங்க வயலில் மனித மலத்தை குடித்தவர்களுக்கும் சவுக்கு சங்கர் வீட்டிலே இருப்பவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அவர்கள் குடித்தார்கள், அவர்கள் குடிக்கிற தட்டில் ஊற்றியதை பார்த்தார்கள். கேவலமான ஒரு சூழலை உருவாக்கியது அமைச்சர் சேகர்பாபு தான் என்று அந்த ரவுடி சொல்லுகிறான். 20 லட்சம் ரூபாய் பணம் பேரம் பேசப்பட்டதாக எனக்கு தகவல் கிடைத்தது. இப்போ அந்த ரவுடி தன்ராஜ் அவரை அந்த ஆடியோ வெளியீட்டுக்கு முன்னாடி இருந்தே கிட்டத்தட்ட 15 நாட்களாக அவரை காணோம் அப்படின்ற செய்தியும் பரபரப்பா இருக்கு. ஏன்னா 15 நாட்களுக்கு முன்னாடி இருந்தே காணோம் அப்படின்னா இந்த ஆடியோ அப்படின்றது ஏற்கனவே பேசின ஒரு ஆடியோ இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றதும் 15 நாட்களா காணோம்னா அப்புறம் அவர் எங்க போயிருப்பாரு, யார்கிட்ட இருப்பாரு, கடத்திட்டாங்களா இல்ல வேற எங்கேயும் மறைமுகமா போயிட்டாரா அப்படின்ற பல கேள்விகள் எழுப்புது. அப்போ இந்த ஒரு வழக்குன்றது எப்படி போய் முடியும்? 27ஆம் தேதி அன்னைக்கு இந்த ஒளிப்பேழை வெளியிட்டிருக்கிறார் தன்ராஜ். அதிலிருந்து அவர் காணவில்லை. இதை யாரிடம் கேட்பது? தன்ராஜை காணவில்லை, கொலை செய்திருக்கப்படலாம், வெட்டி ஆத்திலே முதலைக்கு கூட போட்டிருப்பார்கள். அந்த அளவுக்கு அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஏப்ரல் 4 இருந்து காணவில்லை என்கிற செய்தியும் இருக்கிறது. கிட்டத்தட்ட இன்னைக்கு தேதி 20 தொடுகிறது. 16 நாட்களாக காணவில்லை. வீடுகளில் பதறுகிறார்கள், என்னவென்றே தெரியவில்லை. ஆனால் இதுவரை காவல்துறை இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை. அமைச்சர் எப்படி பேசுகிறார், வாடா வீட்டுக்கு வெண்ண, இன்னும் கேவலமான வார்த்தைகள். அதனால் அமைச்சர் சேகர்பாபுவிற்கு இது போன்ற வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகளை அற்புதமாக பேசுவதால் அண்ணா பல்கலைக்கழகம் அவருக்கு ஒரு மருத்துவர் பட்டத்தை கொடுக்கலாம். அதாவது PhD ஆய்வுகள் செய்து கொண்டிருக்கிறார் அசிங்க வார்த்தைகளை பேசி. இன்றைக்கு தன்ராஜை காணவில்லை என்று குடும்பம் கதறுகிற சூழலில் தானாக முன்வந்து நீதிமன்றமே இந்த வழக்கை எடுக்கலாம். ஆனால் எல்லாம் அதிகார வர்க்கத்தின் பிடியில் சிக்குண்டு கிடப்பதால் தன்ராஜ் எங்கே இருக்கிறார் என்பதை கூட வெளிச்சத்திற்கு கொண்டு வர துப்பில்லாமல் காவல்துறை இருக்கிறது. அமைச்சர் சேகர்பாபு எவனாயிருந்தா எனக்கு என்னடா? யார? சுரேஷ்குமார். அவர் யார்? உங்களுக்கு அடியாட்களை தயார் செய்து கொடுப்பவர். ஒரு 2 மணி நேரத்தில் நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் 2000 பேரை கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். 200 ரூபாய்க்கு ஆள் கூட்டி வந்து கூட்டத்தை அலங்கரிக்கிற இடத்தில் அமைச்சர் சேகர்பாபு இருக்கிறார். குப்பத்து மக்கள் தானே 200 ரூபாய்க்கு எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் என்கிற மனோபாவம் இவர்களுக்கு இருக்கிறது. ஓட்டுக்கும் 200 ரூபாய். என்ன பேசுகிறார் அந்த ஆடியோவில்? 2 நிமிஷத்துல உன்னை தூக்குறேன்டான்னு சொன்னா அந்த லெவலுக்கு பின்னாடி அடியாட்கள் பலம் இருக்கிறது. அந்த லெவலுக்கு அரசு அதிகார பயிர்கள் இருக்கிறது. நினைத்தால் 2 நிமிடத்தில் காவல்துறையை விட்டு தூக்கி கொண்டு வந்து விடலாம், நினைத்தால் 2 நிமிடத்தில் உன்னை படுகொலை செய்யலாம் என்கிற இந்த நிலைப்பாடு அமைச்சருக்கு அவ்வளவு அகங்காரத்தை கொடுத்திருக்கிறது என்றால் அமைச்சர் யார்? ஒரு தெலுங்கு இனத்தை சார்ந்தவர். அவருடைய அண்ணன் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இதுவரை அந்த தற்கொலைக்கான காரணங்கள் என்ன, ஒரு அமைச்சருடைய அண்ணன் ஏன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்பதை இதுவரை வெளிச்சத்திற்கு கொண்டு வரவில்லை. அந்த அளவுக்கு காவல்துறை மட்டங்கள் கண்காணிக்கப்பட்டு முடக்கப்பட்டிருக்கிறது அமைச்சர் சேகர்பாபு.
இப்போ சேகர் பாபு அவர்களுக்கும் இந்த ரவுடிகளுக்கும் என்ன சம்பந்தம், எப்படி இவர்களுக்கு தொடர்பு வருது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதே மாதிரி கொளத்தூர் பகுதியை பொறுத்த வரைக்கும் அது முதல்வருடைய தொகுதியாக இருக்கு. அங்க முதல்வர் அவர்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கிறது வந்து சேகர் பாபு அவர்கள் தான். அதனாலேயே வந்து முதல்வர் அவர்கள் வந்து சேகர் பாபு அவர்களை பெரும் அளவுல வந்து கண்டிக்க மாட்டாரு, எந்த ஒரு நடவடிக்கைகளும் எடுக்க போறது கிடையாது அமைச்சர்கள் மீது அப்படின்ற செய்திகள் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை, எதனால அந்த மாதிரியான கருத்துக்கள்? இல்லை, மதுசூதனன் என்கிற ஒரு அதிமுக அமைச்சராக இருந்தவர், அவருடைய அடிவருடியாக அவருடைய உறவினராக இருப்பவர் தான் இந்த சேகர் பாபு. 1991-96களில் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி அலங்கோல ஆட்சியாக நடைபெற்று ஒரு முடிவுக்கு வந்ததற்கு பிறகு அதுவரை அந்த அம்மையாருக்கு கருப்பு பூனை பாதுகாப்பு படை வழங்கப்பட்டிருந்தது. 96க்கு பிறகு ஒரு பயனும் இல்லை, பாதுகாப்பதற்கு ஆள் இல்லை. அந்த நேரத்தில் பயன்படுத்தப்பட்டவர் தான் இந்த சேகர் பாபு. குண்டர்களையும் குண்டாந்தடிகளையும் கருப்பு உடை அணிந்து ஜெயலலிதாவிற்கு பாதுகாப்பாக 40 பேரை போட்டு ஜெயலலிதாவை கண்காணித்த பெருமை இந்த சேகர் பாபுவுக்கு உண்டு. ஆகையால் தான் சேகர் பாபுவுக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை அன்றைக்கு ஜெயலலிதா அம்மையார் கொடுத்தார். சட்டமன்றத்திலே நிற்கிற போது கூட பல கருப்பையாக இவரை எதிர்த்து போட்டியிட்டு சேகர் பாபு தோல்வி அடைந்தார். ஆனால் இன்றைக்கு அவர் 2011களுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்து கொண்டு இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு படையாக இருக்கிறார். நீங்கள் குறிப்பிட்டதை போல குளத்தூர் தொகுதி என்பது ஒரு ஆளுமை மிகுந்த தொகுதி. அங்குதான் மேயர் பிரியாராஜனும் இருக்கிறார், அங்குதான் மறைந்த அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் இருக்கிறார். அரசியல் களத்தில் புதிதாக உருவெடுத்திருக்கிற அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவியும் அங்குதான் இருக்கிறார். அதான் சார், இப்போ இந்த ஆடியோ வெளியிட்டு வரும்பொழுதே அதே நேரத்துல மற்றொரு செய்தியும் வருது. அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவி வந்து கட்சியிலிருந்து நீக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரியான செய்தி. இரண்டும் ஒரே நேரத்துல வருது அப்படின்றதே வந்து ஒரு, அதுவுமே வந்து இது ரெண்டுத்துக்கும் என்ன, இதுக்கு பின்னாடி வேற எதுவும் அரசியல் இருக்கா அப்படின்ற கேள்விகளையும் எழுப்புது. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் சேகர்பாபு அவர்களுக்குமே ஏதோ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை, அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு முரண் இருந்தது அப்படின்ற செய்திகளும் அதே வேளையில பரவுது. இதற்கான காரணங்கள் என்ன? பெரம்பூர் பகுதி என்பது குளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதி. ஏற்கனவே ஸ்டாலின் குறைவான வாக்குகளில் வெற்றி பெற்றதே அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கால தான். அந்த களத்தில் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் போட்டியிடுகிற போது 17,000 வாக்குகளை வாங்கியிருந்தார். இன்றைக்கு 2026 தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அந்த தொகுதியில் போட்டியிட்டால் ஸ்டாலினுடைய வெற்றி என்பது பெரிதளவில் பாதிக்கப்படும். அவ்வளவு நலத்திட்டங்களை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அங்கே செய்திருக்கிறார், மக்களை சந்தித்திருக்கிறார், அன்றாடங்காட்சி உறவுகளை உறவாடி இருக்கிறார். அது ஒரு காரணம். ரெண்டாவது, பெரம்பூர் பகுதி என்பது மிகப்பெரிய ஆளுமைகள் வளர்ந்த இடம் என்பதால் அங்கே யார் டான் என்கிற ஒரு போட்டியும் இருந்தது. அமைச்சர் சேகர் பாபுவும் அங்குதான் இருக்கிறார். அப்ப அமைச்சர் சேகர் பாபுவிற்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் பல முறை மோதல் இருந்திருக்கிறது. அது பல கட்டங்களில் வளர்ந்து வந்திருக்கிறது. அடுத்த முறை இவன் உயிரோடு இருந்தால் நான் தோற்று விடுவேன் என்பதும் ஸ்டாலினுக்கு தெரியும். அப்ப எதை எங்கே கச்சிதமாக முடிக்க வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்தி ஒரு பெரிய நெட்வொர்க்கிலே அவரை கொலை செய்திருக்கிறார்கள். இது சாதாரண கொலை என்பதல்ல, அரசியல் படுகொலை. அப்ப இதுக்கு பின்னாடி வந்து ஆளுகிற அரசுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்ல வரீங்க? ஆமா, நீங்க ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன். ஒரு சம்பவம் ஒரு இடத்தில் நடக்கிறது என்றால் அந்த இடத்திற்கு பொறுப்பானவர்கள் காவல்துறையை சார்ந்தவர்கள். ஏற்கனவே தெருவாக தெரியும் பணியாற்றிய காவல்துறை. செம்பியம் காவல் நிலையத்திலிருந்து 300 மீட்டர் தொலைவில் இருக்கிற அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை நிகழ்த்திருக்கிறது என்றால் ஐஎஸ்க்கோ அல்லது சிபிசிஐடிக்கோ கீ பிரான்ச்சுக்கோ தெரியாமல் இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஒன்று. ரெண்டாவது, ஒரு கொலை நடக்கிறது என்றால் அந்த கொலையை விசாரிப்பது யாராக இருக்க வேண்டும்? அங்கே பணியாற்றக்கூடியவர்களுக்கு தான் அது தெரியும். எவன் ரவுடி, எவன் எங்கெங்க இருந்தான், எவன் எங்கெங்க சுத்தினா அப்படிங்கிறது அந்த காவல்துறைக்கு தான் தெரியும், பழைய காவல்துறைக்கு. அந்த இடத்தில் உடனடியாக அவர்களை பதவி நீக்கம் செய்துவிட்டு புதிய காவல்துறையை கொண்டு வந்து வைத்தால் அவர்கள் எதை அறிவார்கள்? மனிதர்கள் தானே. அருணை உடனடியாக கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். இதற்குள்ள ஒரு பெரிய சாதியம் இருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் அருண் அவர்களும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள். ஆகையால் இதை மூடி மறைப்பதற்கு திட்டமிட்டு அருண் வேலை செய்கிறார் என்கிற சந்தேகம் நமக்கு வலுவாக இருக்கிறது. ஏனென்றால்
ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக அருண் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை பல்வேறு காலகட்டங்களில் நான் பார்க்கிறோம். இன்னைக்கெல்லாம் என்கவுண்டர் பண்ணாவே பதவி உயர்வு என்கிற அடிப்படையில் பணியாற்றுகிறார்கள் காவல்துறையினர். மனிதனை கொன்றால் பதவி உயர்வு, இது எப்படி இருக்கிறது? ஆனா அப்போ அந்த கொலைக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லும் பொழுது அதுல ஈடுபட்டவர்களை ஒரு என்கவுண்டர் செஞ்சாதான் மக்கள் மத்தியில அதுக்கான ஒரு நடவடிக்கை அரசு தரப்புல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது போய் சேரும்னு ஒரு நம்பிக்கை அப்படின்றது. அப்படி இல்லை. முக்கிய குற்றவாளிகள் திருவேங்கடத்தை ஏன் என்கவுண்டர் செய்தீர்கள்? அவருக்கு தானே தெரியும் யார் அவரை தேர்வு செய்தது, அவருக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டது, எங்கிருந்து அருவாள்கள் வாங்கப்பட்டது, எந்த சூழலில் அங்கே வந்து தங்கினார்கள், எத்தனை நாள் வந்து நோட்டமிட்டார்கள், இதற்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார், பணம் கொடுத்தவர்கள் யார், இந்த கொலையை செய்வதற்கு உதவியாக இருந்தவர்கள் யார் யார் என்பதை திருவேங்கடம் சொன்னதற்கு பிறகுதான் திருவேங்கடம் என்கவுண்டர். இப்போ சேகர் பாபு அவர்களுக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் என்ன ஒரு எதனால வந்து முரண் ஏற்பட்டது அப்படின்றதுல இப்போ இந்த தொகுதியில வந்து யார் வெற்றி பெறுறாங்க, யாரு ஒரு சக்தியா அங்க இருக்கிறாங்க அந்த தொகுதியில அப்படின்ற ஒரு போட்டி தானா? நிச்சயமாக அரசியல் போட்டி தானே, சம்பாதிக்கணும்ல, எல்லாமே காசு தானே, பணம் பார்க்க வேண்டும். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பெரம்பூர் பகுதிகளை உள்ளடக்கிய குளத்தூர் தொகுதிக்குள் அளவிடற்கிற பணிகளை செய்திருக்கிறார். மக்கள் அவரை விரும்பினார்கள், மக்கள் அவர்களை நேசித்தார்கள். ஆனால் இன்றைக்கு இவர் வளர்ந்து விட்டால் 2026 தேர்தலில் குளத்தூர் தொகுதியில் ஸ்டாலினை எதிர்த்து அவர் போட்டியிடுவார். ஏற்கனவே போட்டியிட்டவர் மீண்டும் போட்டியிட்டால் ஸ்டாலினுடைய வெற்றி அரிதாகிவிடும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு கொலையாளிகளுக்கு அருவாள் கொடுத்து வெட்டுகிற சூழலை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த விடயத்தில் நிச்சயமாக சேகர் பாபுவை விசாரிக்கப்பட வேண்டும். இதுதான் பொதுநல நோக்கர்களுடைய கருத்தாக. பாஜகவிலிருந்து சம்பந்தப்பட்டவர்கள் தான் இந்த கொலைக்கு காரணம். அதுல வந்து சம்பந்தப்பட்ட ரவுடிகளாக இருக்கட்டும், மஞ்சள போன்றவர்கள் எல்லாருமே பாஜகவில் இருந்தார்கள். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து சில வழக்குகளை வந்து பார்த்தாரு, அதனால வந்த விளைவுதான் இது, அப்படிதானே நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டது. நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாரும் அதிமுகவில் இருந்தே இருக்காங்களே, பாஜகவை மட்டும் இல்லை, அதிமுகவில் இருக்கிறாங்க, திமுகவில் 2 பேர் இருக்காங்க. அந்த அப்போ அவனை வந்து திமுக தான் இயக்குச்சுன்னு சொல்ல முடியுமா? இது ஒரு பெரிய நெட்வொர்க். அதாவது அண்ணனால் வீழ்த்தப்பட்டவர்கள், அண்ணனால் சம்பாதிக்க முடியாதவர்கள், அண்ணன் இருக்கிற வரை சென்னையை ஆட்டி வைத்து கூத்து பார்ப்பதற்கு ஆள் இல்லை என்கிற நிலைமையில் ஏங்கி தவித்தவர்கள் தான் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இதில் தமிழ் மாநில காங்கிரஸில் ஒருத்தன் புருஷோத்தமன் ஒருத்தன் வந்திருக்கான். காங்கிரஸ் சார்பில் பார்த்தீங்கன்னா செல்வ பெருந்தகை அவர்களுடைய நியமனத்தால் நியமிக்கப்பட்ட மாநில இளைஞரணி தலைவர் இந்த கொலையிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார். அவருடைய தந்தையார் சிறையிலிருந்தே இந்த கொலை திட்டத்தை திட்டம் தீட்டினார் என்றெல்லாம் செய்திகள் வெளிவந்திருக்கிறது. ஆக இந்த கொலையில் பின்னணியில் இருப்பவர்கள் என்பது எல்லா அரசியல் கட்சிகளும் தலையிட்டிருக்கிறது, பகுஜன் சமாஜ் கட்சியை தவிர. ஆனால் அதுவும் இன்றைக்கு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இதயத்தை ஏந்தி நிற்கிற திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நேற்றைய தினம் ஒரு பேட்டியிலே சொல்லுகிறார், ஆனந்தன் மீதும் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது என்கிற கூற்றை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஏன்? இந்த கொலை வழக்கில் செல்வ பெருந்தகை, சேகர் பாபு போன்றவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள், அது எனக்கு நன்றாகவே தெரியும் என்று ஆரம்பத்தில் பேசிய ஆனந்தன் இன்றைக்கு பேசுவதே இல்லை. என்னிடம் தடயங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிற ஆனந்தன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மனைவியிடம் அதை கொடுத்திருக்கலாமே, ஏன் இதுவரை கொடுக்கவில்லை? இன்றைக்கு அவர்கள் சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார்கள். இந்த கொலைக்கு பின்னால் மறைந்திருக்கிற சக்திகள் யார் என்பது ஆனந்தனுக்கு தெரியும் என்றால் அதை வெளியிலே சொல்லிவிடலாமே. இப்போ செல்வ பெருந்தகை அவர்கள் தான் வந்து சவுக்கு சங்கர் அவர் வீட்டில் இந்த மாதிரியான விஷயத்த பண்ணாரு. ஏன்னா அவர் வந்து துப்புரவு பணியாளர்களை வைத்து பேசும்பொழுது செல்வ பெருந்தகை அவர்களை தான் குற்றம் சாட்டியிருந்தார் சவுக்கு சங்கர் அவர்கள். அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல சவுக்கு சங்கர் அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர் செல்வ பெருந்தகை அப்படின்னு சொல்லும் போது இப்போ சேகர் பாபு தான் அதை பண்ணியிருக்காரு, செல்வ பெருந்தகை அவர்கள் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி தானே இது ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தானே எல்லாரையும் அக்யூஸ் பண்றாங்க. விசாரணை என்பது சந்தேகம் இருக்க, சும்மா உங்களை என்னையும் சந்தேகப்பட்டு பேசிட முடியாது. செல்வ பெருந்தகை அந்த துப்புரவு பணியாளர்களுடைய அந்த டெண்டரை அவர் தான் எடுத்திருக்கிறார். இந்த உடை எப்படி போனது? நீங்க ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் மரணத்துல வந்து ஜொமேட்டோ உடை அணிந்து தான் போய் வெட்டி கொண்டார். அதே தான் இன்னைக்கு சவுசங்கர் வீட்டில் வந்து இன்னைக்கு துப்புரவு பணியாளர் உடை மாட்டிக்கொண்டு போய் பிஐ கரைத்து ஊற்றியிருக்கிறார்கள். அப்ப 2 ஒன்று தான். அப்ப அந்த 2 சம்பவத்தையும்
திட்டமிட்டது ஒரு தலைமை. அந்த தலைமை யார்? குளத்தூர் ரவுடி தன்ராஜ் அவர்கள். சேகர் பாபு என்னை செய்ய சொன்னார், நான் செய்தேன், எல்லாத்தையும் நான் அவுத்து விட்டுருவேன் தெரியுமில்ல அப்படிங்கிறார். இந்த ஆடியோவை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். வைடா ஃபோனை வைடாங்கிறார். ஏன் சேகர் பாபு வைக்கல போன? அதிகாரம் என்ன? நான் வைக்க சொல்லி நீ வச்சுற எனக்கு மரியாதை, நான் சொல்லி நீ வைக்கலைன்னா நீ என்னை எதிர்த்துக்கிட்டே இருக்கிறேன்னு அர்த்தம். உன்னை நான் எப்படி பார்த்துக்கிறேன் பார், 2 நிமிஷத்துல பார்க்குறேன் பாடுறோம் நீ யாருன்னு. இந்த தோரணைகள் எல்லாமே இன்றைக்கு கேள்விக்குறியாக மாறி. இப்போ பொன்முடி அவர்கள், அமைச்சர் திமுகவை சேர்ந்த பொன்முடி அவர்களும் வந்து சமீபத்தில் அவருடைய பேச்சுக்கள் வந்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. பெண்களை அவமதிக்கிறாரு, இந்து மதத்தையே வந்து அவமதிக்கிற வகையில பல கருத்துக்களை வந்து பேசுறாரு அப்படின்றது அவர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இதனால அவருடைய கட்சி பொறுப்பு வந்து அவர் வந்து நீக்கப்பட்டாரு. கனிமொழி அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சாங்க. அது போதுமானதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா எல்லா கட்சிகளும் கவன ஈர்ப்பு போராட்டம் மனு கொடுக்குறாங்க, போராட்டம் நடத்துறாங்க. பொன்முடி அவர்களை அமைச்சர் பதவியில இருந்தே வந்து தூக்கணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. சோ இந்த ஒரு பிரச்சனையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? பொன்முடி அவர்களுடைய பிரச்சனையை எப்படி அணுகிறது? ஒரு திராவிட இயக்கத்திலிருந்து வளர்த்தெடுக்கப்பட்டவர். இந்து மதத்தில் ஊறி திளைத்திருக்கிற சாதியம் மற்றும் ஊதாரித்தனமான வார்த்தைகள், அங்கே கிடக்கிற கழிவு சொல்லாடல்கள், இது எல்லாம் வந்து சுட்டி காட்ட வேண்டிய கடமை இருக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும். ஆனால் பெண்களை இழிவுபடுத்துவது என்பது தேவையற்றது. ஏற்கனவே அவர் வந்து சொன்னார், ஓசி பஸ்ஸில் போகிற பெம்பளை அப்படின்னு சொல்லிலாம் பேசியிருந்தார். இது ஒரு அமைச்சருக்கு அழகல்ல. அவருக்கு கட்சி பொறுப்பை தான் நீக்கிருக்கிறீங்க, அமைச்சர் பதவியை ஏன் நீக்கலை? ஏன் கட்டிங் வர்றது குறைஞ்சு போமா திமுக அரசுக்கு? வனத்துறை அமைச்சராக இருக்கிறார் பொன்முடி. வனத்தில் எவ்வளவு கொள்ளையடிக்கலாம் தெரியுமில்ல உங்களுக்கு? வனத்திற்குள் ஓடி வருகிற சின்ன கிளையாறுகளில் வருகிற மணல்கள் கொள்ளை, பெரிய பெரிய விலை மதிப்பற்ற மரங்கள் கொள்ளை, மலைகளை வெட்டுகிற கொள்ளை, இதையெல்லாம் தாண்டி காடை வளப்படுத்துகிறோம் என்கிற பெயரில் கன்றுகளை நடுவதிலே கோடிக்கணக்கான ஊழல், இதெல்லாம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப வளங்கொழிக்கிற ஒரு துறையாக வனத்துறை இருக்கிறது. அது வனத்துறை அல்ல, பணத்துறை. எங்க பகுதியில் பார்த்தீங்கன்னா யூகலிப்டஸ் காடு அளவு கடந்திருக்கு. எத்தனையோ 1000 ஏக்கர் நிலப்பரப்புல புதுக்கோட்டை மாவட்டத்தில் போட்டிருக்காங்க. அந்த காடை சுற்றி இருக்கிற கிராமங்கள் போராடுகிறது. இதெல்லாம் நிலத்தடி நீர் பறிபோகிறது, எங்களுக்கு குடிப்பதற்கே தண்ணீர் இல்லை, 600 மீட்டர் ஆழத்திற்குத்தான் நாங்கள் போர்வெல் போட்டு தண்ணீரை எடுக்க வேண்டிய அவல நிலை. இந்த மரங்களை அப்புறப்படுத்துங்கள் என்று புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் இருக்கிற யூகலிப்டஸ் காடுகளை அழியுங்கள் என்றால் அழிப்பதற்கு சக்தி இல்லை இந்த அரசுக்கு. ஏன்? மரம் 2 வருஷத்துக்கு ஒரு முறை வெட்டுறான், வளர்ந்துருது. அது பாறைகளிலேயே வளரக்கூடிய மரம், விலை மதிப்பற்றது, அதுவும் கொள்ளையடிக்கலாம்ல. எப்படி இருக்கு? அப்ப ஒரு திட்டங்கள் உருவாக்கப்படுவதை கொள்ளையடிப்பதற்காகத்தான் என்கிற நிலைப்பாட்டை இன்றைக்கு இந்த அரசுகள் உருவாக்கி வைத்திருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன்னா, அப்ப வனத்துறை கையில கொடுத்திருக்கிற பொன்முடிக்கு ஏன் அமைச்சர் பதவியை பறிக்க முடியவில்லை? என்ன காரணம்? விழுப்புரம் மாவட்டங்கள்ல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தோற்றுரும்னு பயமா? அவர் பையன் இருக்கிறார் தெய்வசிகாமணி, தெரியல, எம்பி சீட்டு கொடுக்கலைங்கிற வருத்தம் அந்த குடும்பத்துக்கு உண்டு. எல்லாம் வாரிசு அரசியல் தானே போய் கொண்டிருக்கிறது. பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் மறுமலர்ச்சி திமுகவில் வாரிசு அரசியலே புயலை கிளப்பி கொண்டிருக்கிறது. வல்லை சத்யாவிற்கும் துரை வைகோவிற்கும் இடையான போட்டி, வைகோ சமரசம் செய்து கொண்டிருப்பதாக தகவல். எல்லாம் போட்டி அரசியல், குடும்ப அரசியல். ஆக பொன்முடி அவர்களை இன்றைக்கு அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஆசை. பலமுறை இந்த மக்களை இழிவுபடுத்தி பேசிய ஒரு நபர். அதேபோல் சேகர் பாபுவும் பேசிக்கொண்டே இருக்கிறார் மக்களை இழிவுபடுத்துகிற விதத்தில். இந்து சமய அறநிலையத்துறை என்பதை மாற்ற வேண்டும் என்று நான் முதலாக தமிழ்நாட்டில் நான் தொடர்ந்து வலியுறுத்துகிறேன். தமிழ் சமூக அறநிலையத்துறை என்று மாற்றுங்கள். தமிழர்களுக்கு மதமே கிடையாது, இந்து என்பது எடுத்து கொண்டு வரப்பட்டது என்று சொல்லுகிறோம். இந்துக்களை இழிவுபடுத்துகிறார் என்றால் இந்துக்களை யாரும் இழிவுபடுத்த முடியும். இந்துக்கள் என்பது பாரிய பார்ப்பனர்கள் மட்டுமே.
தமிழர்களுக்கு மதமும் இல்லை, ஜாதியும் இல்லை, உருவாக்கியது பார்ப்பனர்கள், ஆரியர் கூட்டம். ஆக அந்த துறையை பேரை மாற்ற வேண்டுமானால் இன்றைக்கு அரசுகள் மாற்றுமா? ஏன்னா ஆர்எஸ்எஸ்காரன் செக்கு வச்சுக்குவான். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் மிகப்பெரிய கள்ள உறவே இருக்கிறது, என்னால் நிரூபித்து காட்ட முடியும். அந்த அளவிற்கு இவர்கள் உடன்பாடோடு தான் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர் சேகர்பாபு சொல்லுகிறார், கிட்டத்தட்ட 3500 கோடிக்கு மேற்பட்ட இடங்களை நாங்கள் கையகப்படுத்தி இருக்கிறோம். இல்லை, என்ன செய்யறது தெரியுமில்ல, பொதுவாக ஒரு இடம் 10 குடும்பம் போய் ஆக்கிரமித்து அந்த இடத்துல வீடு கட்டுறான் அப்படின்னா உடனே இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஒரு போர்டு கொண்டே வச்சிடுறது அந்த இடத்துல, இது இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம் அப்படின்னு ஒரு 3 மாதத்துக்கு போர்டு வச்சிடுறது. 4 மாதம் போர்டை தூக்கிவிட்டு இவங்க விற்று இங்கே காசு தின்னுறது, இப்படியான செய்திகள்லாம் வருகிறது. ஆக எந்த துறையும் ஊழல் இல்லாத துறையாக இல்லை, அனைத்தும் ஊழல் மலிகி போய் கிடக்கிறது, பெருகி போய் கிடக்கிறது. இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படின்ற ஒரு வாய்ப்பே இல்லை. இப்போ நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும், இப்போ வெளியில மக்கள் மத்தியில பேசக்கூடிய சில குற்றச்சாட்டுகள், இப்போ பொன்முடி அவர்களாக இருக்கட்டும், அவருடைய குற்றச்சாட்டெல்லாம் மக்கள் மத்தியிலேயே கண்டனங்கள் வந்து எழுந்த ஒரு பிரச்சனை. அதுக்கெல்லாம் வந்து நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி. எப்படி என் கையில் ஆட்சி இருக்கும்போது நானே எப்படி நான் நடவடிக்கை எடுத்துக்க முடியும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. இது தரிகட்ட ஆட்சி முறையாக இருக்கிறது, சட்டத்தை முறையாக பயன்படுத்தாத ஆட்சிகளாக இருக்கிறது. சட்டத்தை முறையாக பயன்படுத்துவதற்கான அரசு அதிகாரங்கள் இல்லை. எல்லாம் அரசு இயந்திரமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ்காரர்களாக இருப்பதால் சட்டமே இன்றைக்கு கேலி கூத்தாக இருக்கிறது. மக்கள் என்ன பேசினா, என்னையா இது சட்டம் பேசுறான்ல, அப்போ எல்லோரும் இந்த சட்டத்தை இழிவாக பேசணும். ஏன் பேசணும்? அப்போ தான் மனு தர்மத்தை உள்ளே கொண்டு வர முடியும். ஓகே சார், இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி.